ப்ரெக்னென்ட் அப்போ என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும்னு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெக்னென்ட் அப்போ சிக்கலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடாது. ஹை பிளட் ப்ரெஷரை வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. டென்ஷனால தான் அந்த ஹை பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இருக்கும் போதும் ஆர்டரிஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும், கேரி பண்ணிட்டு இருக்கும் ஆர்டரிஸ். அப்புறம் ஹார்ட்லேருந்து மற்ற பாடி ஆர்கான்ஸ்க்கும் வந்து பிளட்டு போகும். அதில் வந்து சிக்கல் வந்துடும். அப்புறம் டயாபெட்டிஸ் வரும், கெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ். அப்புறம் இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கவலையில் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க சந்தோஷமாகவே கேராக பார்த்துக்கணும். அப்புறம் பேரண்டல் ப்ரீனட்டல் செக்அப் வந்து டெய்லியும் இப்போ ப்ரெக்னன்சிக்கு பண்ணிடணும். ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, அப்புறம் கால்சியம், ப்ரோட்டீனு ஃபுட்டு ரிச்சாக இருக்கிறதா பார்த்து கொடுக்கணும். வெஜிடபிள்ஸ், அப்புறம் விட்டமின் அதிகமாக இருக்கிறதா கொடுக்கணும் ப்ரெக்னென்ட் டைமில். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போதும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஃபைபர் ஹை ஃபுட்டாக இருக்கணும். அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறதும் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சத்தான தான் ட்ரிங்க் பண்ணணும். அதிகமாக தண்ணி குடிக்கணும். மயக்கம், தலை சுத்தல், அப்புறம் வாமிட்டிங் வர